வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி அந்த சாப்டர்லேருந்து ஒவ்வொரு மாடல் சம்மாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க, ஒரு அசலுக்குரிய தனி வட்டியானது அந்த அசலின் 1/25 மடங்கிற்கு சமம். மேலும் வருடத்தின் எண்ணிக்கையும் ஆண்டு வட்டி வீதமும் சமம் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகையானது அந்த அசலை போல் எத்தனை மடங்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு அசலுக்குரிய தனி வட்டியானது, தனி வட்டினா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அந்த அசலின் 1/25 மடங்கிற்கு சமமாக. நம்ம அசல்னா என்னென்னு வச்சுக்கிடுவோம், பின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ அதாவது ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க, அது அசலின் 1/25 மடங்கிற்கு சமம். எப்போம்னா வருடத்தின் எண்ணிக்கையும் அதாவது எண்ணும் ஆண்டு வட்டி வீதமும் சமமாக. இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷனில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆனது அசலின் 1/25 மடங்கிற்கு சமம். அப்படின்னா 4 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகையானது அந்த மொத்த தொகையானது அந்த அசலை போல் எத்தனை மடங்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம வட்டி வீதம் கண்டுபிடிக்கணும். அப்போ தானே, ஏன்னா இப்போ 4 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகையானது, அதுக்கு நமக்கு ஃபார்முலாவில் என்னெல்லாம் வேணும், என் வேணும், பி ஏற்கனவே இருக்குது, ஆர் இல்லை. அப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இதை கொடுத்துருக்கதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன, பி. எண்ணுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஆறுனே போடுறேன். ஏன்னா எண்ணும் ஆறும் ஒன்று தானே. இப்போ ஏன்னா நமக்கு இப்போ தேவை 6 தான். டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 1/25 இன்ட்டு பி. இதை அடிக்கலாமா நம்ம, அப்போ இதையும் அடிக்கலாம். அப்போ ஆர் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடச்சிருக்கு. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு +2. கண்டிப்பாக ஆர் 2% தானே இருக்கும், ஏன்னா கண்டிப்பாக பாசிட்டிவாக தான் இருக்கணும். இப்போ நமக்கு ஆர் கிடச்சிட்டா. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, 4 ஆண்டுகளின் முடிவில் கிடைக்கும் தொகையானது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கிடைக்கக்கூடிய தொகையானது அந்த அசலை போல் எத்தனை மடங்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன, 4 ஆண்டுகளுக்கு என்ன வரும், பி இன்ட்டு என் 4, ஆர் 2 டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் என்ன பண்ணலாம், அடிக்கலாமா. அப்போ இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன எப்படி கிடச்சிருக்கு, 2/25 இன்ட்டு பின்னு கிடச்சிருக்கு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கிடைக்கக்கூடிய மொத்த தொகையானது இந்த அசலை போல் எத்தனை மடங்கு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. மொத்த தொகைனா என்ன ஃபார்முலா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பி. அசலையும் வட்டியையும் சேர்த்தா மொத்த தொகை கிடச்சிரும். இப்போ அசல் நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2/25 இன்ட்டு பி ப்ளஸ் பி. அப்போ இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா என்ன வரும், /25ன்னு கிடைக்குமா. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு, அப்போ இது 27 பின்னு மாறுமா, டிவைடட் பை 25. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம 27 25ஆல் டிவைட் பண்ணணும். நான் ஏற்கனவே ஒரு இது சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது இப்படி இருந்துச்சுன்னா மேலையும் கீழையும் 4ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், டிவைடட் பை 100 இன்ட்டு பின்னு கிடைக்குமா. இது ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், 2 0 இருக்கனால 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிடலாம். அப்போ மொத்த தொகையானது அசலை போல் 1.08 மடங்கு இருக்குது அப்படின்ட்டு நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுதான் ஆன்சர். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.